மேக்கர் கிரேவி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பெரிய மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருந்தேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதில் வச்சுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா தண்ணியில் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தண்ணி பிழிஞ்சு மீல் மேக்கர் மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணி பிழிஞ்சு மீல் மேக்கர் மட்டும் எடுத்துருக்கேன் பாருங்கள், தண்ணி இல்லாமல் எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட லெமன் ஜூஸ் 1/2 பழத்தை பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மசாலெலாம் சோயாவில் பிடிக்கிற மாதிரி நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிரும் லெமனும் சேர்த்துருக்கங்காட்டி சோயா பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம், சோம்பு இது 3 சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். கடாய் சூடானதுமே 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எண்ணெயில் பொரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் விழுது அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் விழுது பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸாக ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம தயிர், லெமன் வேறு சேர்த்து இருக்கோம் மீல் மேக்கரில், அதனால் ஒரு தக்காளி பழம் போதுமானது. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்க்கிற நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் மீல் மேக்கரில் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ சேர்க்க வேண்டியது அவசியம் இல்லை. மசாலா பொடிகளை சேர்த்துட்டு 1/2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வதக்கிட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா 1/2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற மீல் மேக்கரில் சேர்த்துருங்க. மசாலாவை நல்லா மீல் மேக்கரோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவை நல்லா மீல் மேக்கரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் ஊற வச்சதே தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் குக் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்லா குக் ஆகிருக்க பாருங்கள், நல்லா வெந்திருக்க பாருங்கள். கறி குழம்பே தோற்று போகிற அளவுக்கு நம்ம இந்த மீல் மேக்கர் கிரேவி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெலாம் சைடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பரான மீன் மேக்கர் குழம்பு ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.